தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக பக்கம் சாய்ந்தார், எடப்பாடி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார். தற்பொழுது மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக அடி போட்டார். ராஜ்யசபா தேர்தல் ஒரு பதவியானது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தேமுதிகவுக்கு கொடுப்பதாக அதிமுக ஒப்பந்தம் போட்டுள்ளது என்று கூறினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அப்படி எந்த ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்று தெளிவாக கூறிவிட்டார். இதனால் பிரேமலதா மௌனம் காத்து வந்தார். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இணைவதற்காக இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டதால் தேமுதிக அதிமுக கூட்டணியில் தொடருமா, திமுக கூட்டணிக்கு செல்லுமா அல்லது தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்லுமா என்று பேசப்பட்டது. தேர்தலுக்கு இன்னும் 1 வருட காலம் இருக்கிறது. அடுத்த 6 மாத காலம் தங்களுடைய அரசியல் கட்சி வளர்ச்சி பற்றியே தாங்கள் சிந்திக்கப் போவதாக கூறினார். தேர்தல் வரும்பொழுது கூட்டணி பற்றி பேசுவோம், எந்த கூட்டணியில் இடம்பெறுவோம் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஆக அதிமுக கூட்டணியில் தற்போது அவர் இல்லை என்று உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாஜகவை ஆதரித்து பேசியுள்ளார். பிரதமர் மோடி அவர்களை தன்னுடைய வாழ்நாளில் மறக்க மாட்டேன் என்று திடீரென்று பிரதமர் மோடிக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் சிங்கம் என்று மோடி தன்னுடைய கணவர் விஜயகாந்தை எப்பொழுதும் வர்ணித்ததாக கூறினார். மேலும் மோடிக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள நட்பு பரஸ்பரம் அன்பினாலும் மரியாதையினாலும் கட்டப்பட்ட நட்பு என்று புகழ்ந்துள்ளார். திடீரென்று பாரதிய ஜனதா கட்சி பக்கம் தேமுதிக சாய்ந்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தவிர மற்ற கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்யும் உத்தரவு பொறுப்பு பாஜகவுக்கு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது 170 தொகுதிகள் அதிமுக போட்டியிடும், மீதி 64 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அந்த 64 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க பாஜக முடிவு செய்துள்ளது. ஆகவே பாஜக தயவு இருந்தால்தான் தமக்கு தொகுதி கிடைக்கும் என்ற முடிவுக்கு தேமுதிக வந்துள்ளார். ஆகவே தேமுதிக தற்பொழுது பாஜக பக்கம் சாய்ந்துள்ளது. எடப்பாடிக்கு தனியாக 170 தொகுதிகள், மீதி 64 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பிரித்து கொடுக்கும் பொறுப்பு பாஜகவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே பாஜகவிடம் ஐஸ் வைத்தால்தான் தமக்கு தொகுதி கிடைக்கும் என்ற முடிவுக்கு வந்துள்ளார். ஆகவே திடீரென்று அவர் தேமுதிக பாஜக பக்கம் சாய்ந்துள்ளது. இதனால் எடப்பாடி அதிர்ச்சி அடைந்துள்ளார், திமுகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளது. ஏனென்று சொன்னால் தேமுதிக இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. இந்த சூழ்நிலையில் பாஜகவை, குறிப்பாக மோடியை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புகழ்ந்தது மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.